என்னும் கொடை களஞ்சியமே சஞ்சீவியாய் நின்று எங்கள் சஞ்சலம் தவிர்ப்பீர் என்றும் நெஞ்சில் நிறைந்த நாகூர் நாகூர் நாயகமே. அருள் நிறை இறைவன் மக்கள் மருள் நீக்க பிறப்பித்த அருமை ரசூல் வழியில் பிறந்த அன்னல் ஷாஹுல் ஹமீதரசே. கவியரசு புகழ் பாடும் அயோத்தி மாநில மாணிக்கப்பூரில் புவியரசாய் பிறந்த பெருமாள் ஷாஹுல் ஹமீதரசே. தாயார் வயிற்றிலிருந்து தந்தை நோய் தவிர்த்து மாயா வினோதம் செய்த மாணிக்க ஷாஹுல் ஹமீதரசே. இரவு தொழுகைக்கு நீரெடுத்த தாயின் கலசம் கிணற்றில் விழ கருவில் இருந்தே எடுத்தளித்த வித்தகர் ஷாஹுல் ஹமீதரசே. வயிற்றில் இருந்த போது ஊரில் வந்த கொள்ளையரை விரட்டி வெற்றி கொடி நாட்டிய வேந்தர் ஷாஹுல் ஹமீதரசே. பஞ்சம் தலை விரித்த நாளில் மாணிக்க பூர்தனிலே பசுமை மஞ்சம் விரிக்க வைத்த சாதகர் ஷாஹுல் ஹமீதரசே. தந்தை ஹசன் குத்தூஸ், தாயார் பாத்திமா, தவ சிந்தை குளிர வைத்த செல்வம் ஷாஹுல் ஹமீதரசே. மகரந்த வேளையில் பிறந்த காலையில் அல்லல் பட்டவளை மகோதர் நோய் தவிர்த்த வைத்தியர் ஷாஹுல் ஹமீதரசே. ஊட்டிய முதை மறுத்து நோன்பு பிறையை அன்னைக்கு காட்டிய பெருமை கொண்ட பவித்ர ஷாஹுல் ஹமீதரசே. வாசல் தேடி வந்த யாசகனுக்கு செல்லூரும் வாய்வெளியே பொற்காசு கொடுத்து மகிழ்ந்த வள்ளல் ஷாஹுல் ஹமீதரசே. அன்னை காய்ச்சிய பால் அடுப்பில் கொட்டிவிட அதை பானை வழியே பொங்க வைத்த மங்கள ஷாஹுல் ஹமீதரசே. கிளிரு நபி தரிசனையால் கல்வி களஞ்சியத்தை சலியாமல் அடைந்த எங்கள் குருவே ஷாஹுல் ஹமீதரசே. மறைநான்கும் கருவில் கற்று இறை தேடும் வழி நடக்க இறை தேடா வாழ்வமைத்த மறைப்பொருளே ஷாஹுல் ஹமீதரசே. பால பருவம் தாண்டும் முன்னே சித்தரும் ஞானியும் காணா
பக்குவம் பெற்று திகழ்ந்த பரிபூரண ஷாஹுல் ஹமீதரசே, தக்க திருஞான குரு செய்யது கௌது குவாலியரை கண்ட அக்கணமே மகிமை காட்டிய ஒப்பில்ல ஷாஹுல் ஹமீதரசே, கானத்தில் கரை கண்ட தான்சன் நட்பு கொண்டு ஏகன் தாளத்திலா இல்லை தவத்திலா என்று வெற்றி பெற்ற ஷாஹுல் ஹமீதரசே, மண்ணுலகில் மணமுடிக்க பெண்ணவரும் இல்லை என குருவின் கண்முன் சுவனத்தை காட்டிய சக்தி ஷாஹுல் ஹமீதரசே, குருவிடம் பீடம் பெற்று பெருமையுடன் திரும்பும் போது துரிதமாய் தபோதனர்கள் தொடர்ந்த தலைவர் ஷாஹுல் ஹமீதரசே, இறைவன் ஒருவனுக்கு அன்பரான காரணத்தால் நிறைவான வாழ்வு கொண்ட பெருமான் ஷாஹுல் ஹமீதரசே, துஷ்ட தேவதைகள் ஒன்று சேர்ந்து அழிக்க வந்த வேளையிலே உங்கள் இஷ்டத்திற்கு வணங்க வைத்த வல்லவர் ஷாஹுல் ஹமீதரசே, சாந்தம் மிகுந்த தங்களை மாய்க்க வாளுருவி வந்தோரை வீழ்த்த காந்தமலையை தலை சாய வைத்த சக்தி ஷாஹுல் ஹமீதரசே. மாண்டவரை மீண்டழைத்தீர், மான்குட்டிகளை பேச வைத்தீர், பட்டமரம் தழைக்க செய்தீர்,
பாதுஷா ஷாஹுல் ஹமிதரசே, பாதுஷா ஷாஹுல் ஹமிதரசே. மனம் விரும்பா திருமணத்தை ஊரார் நடத்த நினைக்கையிலே, மணப்பந்தலை பார்வையில் எரித்த தவக்கணல் ஷாஹுல் ஹமிதரசே. தவமாதா ஈம கடனுக்கு தனி வழி நடக்கையிலே, தபோதனர் எடுத்த நவரத்தினத்திற்கு தத்துவம் சொன்ன அறிஞர் ஷாஹுல் ஹமிதரசே. வாய் சிவக்கும் வெற்றிலையால் தனக்கென்றிருந்த வாரிசை ஒரு தாய் வழியே பிறப்பித்த தூய ஷாஹுல் ஹமிதரசே. மரியம்மை கண்ணி நிறை குறையாது ஈசாவை ஈன்றதை போல், ஓ பிரம்மச்சாரிய மாறாது மகனை பெற்ற மாசில்ல ஷாஹுல் ஹமிதரசே. லாகூரில் தரித்து வாழ லாகூரில் மைந்தன் பெற்று, யாவூரிலும் புகழ் பரப்பும் பெருந்தகை ஷாஹுல் ஹமிதரசே. ஜாபாயோகி தான் செய்த தாக்கிய தவச்சுடர் ஷாஹுல் ஹமிதரசே. பச்சமுடன் பழகிய பர்மியர் மனம் போல அச்சக்கரையில் அடங்கி வெளிவந்து, அச்சய பாத்திரமாய் விளங்கும் அன்பரசு ஷாஹுல் ஹமிதரசே. மக்கா நகரடைந்து அஜ்ஜு செய்து சிறப்பு Thank you.
சமுதாயே யா சிறப்புலியத்தி முதலாய துவாயே யா யமுனியத்தி நவநாய சமுதாயே யா மருமியத்தி முதலாய சமுதாயே யா சுப்ரியத்தி முதலாய சமுதாயே யா சுத்தமியத்தி சிவனாய சமுதாயே யா மஜ்ஜமியத்தி பகவானாய சமுதாயே யா வரிசமியத்தி நடக்காய சமுதாயே யா முத்தமியத்தி ராணாய ரோபாயே யா ரிஸ்மியத்தி நாயகா சமுதாயே யா முத்தமியத்தி மிசாலா நோமாயே யா மல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை திருமலை செட்டி கள்ள நாணய கொலை தீர்ப்பை அருமையுடன் மாற்றி எழுதிய நீதிபதி ஷாகுல் அமிதரசே வங்க கடலில் ஆளின்றி விட்ட காணிக்கை மரக்கலத்தை தங்கு தடையின்றி அழைத்த மாலுமி ஷாகுல் அமிதரசே மழலை இன்பம் காணா தந்தை ராஜன் அச்சுதப்பன் குலம் தழைக்க துளசிதனை கொடுத்த சித்தர் ஷாகுல் அமிதரசே அண்ணலுக்கு 1000 வேலி அச்சுதப்பன் தந்த மானியத்தில் தென்னகத்து கலசமாய் திகழும் சான்றோர் ஷாகுல் அமிதரசே கண் காணும் காருண்ய சமாதியை பொன்னால் கட்ட பலர் இருந்தும் மகன் குவித்த மண் போதும் என்று சொன்ன அருங்குண ஷாகுல் அமிதரசே வேலி போட்ட ஏழை மகன் கூலி கேட்டு அழுத போது 4 பணம் காய்க்க செய்த தயாநிதி ஷாகுல் அமிதரசே வீதியில் திருந்த சேவலை வீரனருக்கு உண்ட பின்னும் பாதி இரவில் கூவ வைத்த வித்தக ஷாகுல் அமிதரசே காணிக்கை உண்டியலை வேடிக்கையாய் எடுத்தவனை தேடி நாகத்தை அனுப்பி வைத்த நாயகர் ஷாகுல் அமிதரசே குறும்பு வணிகன் வாயடைக்க குறும்பை விட்ட தென்னைக்கு கொம்பு முளைக்கச் செய்த கலைச்சுடர் ஷாகுல் அமிதரசே கடும் பசி புகுந்த நாளில் கட்டெரும்புக்கு கட்டளையிட்டு கடும் பசி புகுந்த நாளில் கட்டெரும்புக்கு கட்டளையிட்டு தல அரிசி கொணரச் செய்த அன்ன தாத்தா ஷாகுல் அமிதரசே
மெய்விளக்கு ஏற்ற வந்து பொய்யுரைத்த பெண்ணவளை மெய் வருந்தி திருந்த வைத்த திருவுருவே ஷாகுல் அமிதரசே. காதுக்குள் புகையமைத்து குடியிருந்த ஈக்களை விரட்டி மாதுக்கு குணமளித்த சத்குண ஷாகுல் அமிதரசே. அருளுக்கு பொருள் சொன்ன அருளுக்கு பொருள் சொன்ன வள்ளலார் ஐயன் போக்க இருளுக்கே பொருள் சொன்ன தத்துவ ஷாகுல் அமிதரசே. சீரா புராணம் தந்த உமருக்கு மாறா புகழ் சேர துவக்கத்தை புறாவாயால் சொல்ல வைத்த கவிமணி ஷாகுல் அமிதரசே. ஞானக்கடல் சதக்கப்பா சினம் போக்க சிறுவனால் அவர் மனக்கண் திறக்க வைத்த மறைப்பொருள் ஷாகுல் அமிதரசே. இணையில்லா இறையடியான் குணம் குடியார் பாடிய சர்க்குணம் குடிகொண்ட காதிரே நாதர் ஷாகுல் அமிதரசே. தர்காவை அவமதித்த தரியா பீவியை சடை நாயை ஏவிய தலை செரு கடங்க செய்த பெருந்தகை ஷாகுல் அமிதரசே. பஞ்சபூதம் தன் கைக்குள் தஞ்சமென பறைசாற்ற 5 மனோரா கட்டி வைத்த 5 மனோரா கட்டி வைத்த மகோனத ஷாகுல் அமிதரசே. காம குரோதமென 7 திரை கடந்து ஞான ஒலி காண்பதை போல் 7 வாசலுக்கு அப்பால் சமாதியை காண வைக்கும் மெய்ஞான ஷாகுல் அமிதரசே. மணிக்கொடிகள் பல இருந்தும் தனி கொடி கொண்டு ஆளும் முன்னணி குத்துபரசே ஞானக்கனி ஷாகுல் அமிதரசே. பூம்புகாரை அழித்த பேரவைகள் நாகூரை அழிக்க வந்த போது ஓ என்ற குரல் கொடுத்த காவலர் ஷாகுல் அமிதரசே. வேத முதலோன் பாபா ஆதம் மலையில் தன் பாதம் பதித்தது போல் முதுவக்கில் தன் அடிச்சுவட்டை பதிய வைத்த கலைவாணர் ஷாகுல் அமிதரசே. கால் கை விளங்கா தாவூத் கான் நோய் நீக்கி சிதாரிசையுடன் மால்கோஸ் கேட்டு மகிழ்ந்த மால்கோஸ் கேட்டு மகிழ்ந்த ரசிகமணி ஷாகுல் அமிதரசே. கடனாளியான பழனியாண்டவர் படும் துயரம் துடைத்துவிட உடனாளியாகி கடனடைத்த கருணை கடல் ஷாகுல் அமிதரசே. பழனி தரும் போர்வையினால் சாதி சமயம் இல்லையென தரணிக்கே மறை சொல்லும் சமத்துவ ஷாகுல் அமிதரசே. செத்து பிழைத்த பெண்ணுக்கு செத்து பிழைத்த பெண்ணுக்கு
10 பவுன் சங்கிலியுடன் 10 பைசா நாணயமும் தந்த தயாளர் ஷாகுல் அமிதரசே, முக்கடல் தாலாட்டும் தமிழகத்தில் எப்பெரும் மகானும் காணா முப்பெரும் விழா நடத்தும் முத்தரசே ஷாகுல் ஹமீதரசே. பாரிருக்கும் வரை பள்ளியை பரம்பரையால் ஆள வைத்து பரம்பொருளின் புகழ் ஓதும் பண்பரசர் ஷாகுல் ஹமீதரசே. கூடுண்டு கொடியுண்டு கும்பிடுவோர் கும்பிக்கு நிறைவுண்டு ஜெயம் கூடும் நாளுண்டு நம்புகிறேன் நாயகர் ஷாகுல் ஹமீதரசே. நாளுக்கொரு அற்புதம் காட்டி நாத்திக சூளுக்கு பதில் கொடுப்பீர், துயர் சுமக்க தோளுக்கு வலு கொடுப்பீர் பெரும் தலைவர் ஷாகுல் ஹமீதரசே. தொட்டது துலங்கி வர கை நட்டங்கள் விலகிவிட கடைக்கண் பட்டு தலை நிமிர அருள் புரிவீர் அண்ணல் ஷாகுல் ஹமீதரசே. மாடாக உழைத்தாலும் ஓடாக தேய்ந்தாலும் என்னை தேடாதார் வாசலை நாடாமல் தடுத்திடுவீர் ஈடில்லா ஷாகுல் ஹமீதரசே. நீரில்லாருக்கு பலனில்லை, நீர் இல்லா ஊருக்கு புகழில்லை. நீரில்லாருக்கு பலனில்லை, நீரில்லா ஊருக்கு புகழில்லை. நீரின்றி நான் இல்லை, நான் இன்றி நீருண்டு நிரந்தர ஷாகுல் ஹமீதரசே. யா காதிர் முராது ஹாசில் நலிவு நீங்கும் திருச்சொல்லை தினம் ஓயாமல் சொல்கிறேன் தேயா நிலவே ஷாகுல் ஹமீதரசே. துவக்கிய பாமாலை முடித்து விட்டேன், திருப்பாதம் பணிந்து விட்டேன், கண் சிவக்க கேட்டு விட்டேன். தாழ்த்திரவீர் அத்தா அத்தா ஷாகுல் ஹமீதரசே. ஷாகுல் ஹமீதரசே.
வாசலும் 5 மனோராவும் கொண்டு கலங்கரை விளக்காய் கருணை கடலாய் விளங்கும் கஞ்சசனாய் என்னும் கொடை களஞ்சியமே சஞ்சீவியாய் நின்று எங்கள் சஞ்சலம் தவிர்ப்பீர் என்றும் நெஞ்சில் நிறைந்த நாயகமே பஞ்சம் தலை வீர்த்த நாளில் மாணிக்க பூர்தனிலே பசுமை மஞ்சம் விரிக்க வைத்த சாதகர் ஷாஹுல் ஹமீதரசே தந்தை ஹசன் குத்தூஸ் தாயார் பாத்திமா தவ சிந்தை குளிர வைத்த செல்வம் ஷாஹுல் ஹமீதரசே மகரந்த வேளையில் பிறந்த காலையில் அல்லல் பட்டவளை மகோதர் நோய் தவிர்த்த வைத்தியர் ஷாஹுல் ஹமீதரசே ஊட்டிய முதை மறுத்து நோன்பு பிறையை அன்னைக்கு காட்டிய பெருமை கொண்ட பவித்ர ஷாஹுல் ஹமீதரசே வாசல் தேடி வந்த யாசகனுக்கு செல்லூரும் வாய்வெளியே பொற்காசு கொடுத்து மகிழ்ந்த வள்ளல் ஷாஹுல் ஹமீதரசே அன்னை காய்ச்சிய பால் அடுப்பில் கொட்டிவிட அதை பானை வழியே வைத்த மங்களரசே கல்வி களஞ்சியத்தை சரியாமடைந்த எங்கள்
கருவில் கற்று வழி நடக்க அமைத்த மறைப்பொருளே ஷாகுல் ஹமீதரசே. பால பருவம் தாண்டும் முன்னே சித்தரும் ஞானியும் காணா பக்குவம் பெற்று திகழ்ந்த பரிபூரண ஷாகுல் ஹமீதரசே. தக்க திரு ஞான குரு செய்யது கௌது குவாலியரை கண்ட அக்கணமே மகிமை காட்டிய ஒப்பில்ல ஷாகுல் ஹமீதரசே. கானத்தில் கரை கண்ட தான் சந்தேகம் தாளத்திலா இல்லை தாளத்திலா என்று வெற்றி பெற்ற ஹமீதரசே. மண்ணுலகில் மணமுடிக்க பெண்ணவரும் இல்லை என குருவின் காட்டிய சக்தி ஷாகுல் ஹமீதரசே. குருவிடம் பீடம் பெற்று பெருமையுடன் திரும்பும் போது துரிதமாய் தபோதனர்கள் துஷ்ட தேவதைகள் ஒன்று சேர்ந்து அழிக்க வந்த வேளையிலே உங்கள் இஷ்டத்திற்கு வணங்க வைத்த வல்லவர் ஷாகுல் ஹமீதரசே. ஷாகுல் ஹமீதரசே. காட்டில் கடும் புலிகள் வழிபட்டு தலை வணங்க கால் மாட்டில் படுக்க வைத்து பால் வார்த்த மாண்பு மிகு ஷாகுல் ஹமீதரசே. பொல்லா திருடர்களை நல்லோராய் திருந்த வைத்து வல்லோன் வழிவாழச் செய்த வல்லவர் ஷாகுல் ஹமீதரசே. இலையை படகாக்கி நதியை கடக்கும் போது நகைத்த நஜிமுதின் தலையில் கொம்பை நாட்டிய வல்லுனர் ஷாகுல் ஹமீதரசே. சோராக்கி படைத்த உத்தம ஷாகுல் ஹமீதரசே. அலைபாயும் கடலில் என்றோ தலையணையில் வேகம் ஓதி குஷ்டம் தீர்த்தி தஞ்சை ராஜன் சூன்யத்தை அச்சணமே நீக்கி விட்டீர் அற்புத ஷாகுல் ஹமீதரசே. தொழுநோய் தீர்த்த தச்சன் தந்த குமிழில்ல காலணியை போற்றி பழுதில்லாமல் வாழ அருள்வீர் காருண்ய ஷாகுல் ஹமீதரசே.
தலை சாய வைத்த சக்தி ஷாஹுல் ஹமீதரசே. மாண்டவரை மீண்டழைத்தீர், மான்குட்டிகளை பேச வைத்தீர், பட்டமரம் தழைக்க செய்தீர். பாதுஷா ஷாஹுல் ஹமீதரசே, பாதுஷா ஷாஹுல் ஹமீதரசே. மனம் விரும்பா திருமணத்தை ஊரார் நடத்த நினைக்கையிலே, மணப்பந்தலை பார்வையில் எரித்த தவக்கணல் ஷாஹுல் ஹமீதரசே. தவமாதா ஈம கடனுக்கு தனி வழி நடக்கையிலே, தபோதனர் எடுத்த நவரத்தினத்திற்கு தத்துவம் சொன்ன அறிஞர் ஷாஹுல் ஹமீதரசே. வாய் சிவக்கும் வெற்றிலையாம் தனக்கென்றிருந்த வாரிசை ஒரு தாய் வழியே பிறப்பித்த தூய ஷாஹுல் ஹமீதரசே. மரியம்மை கண்ணி நிறை குறையாது ஈசாவை ஈன்றதை போல், ஓ பிரம்மச்சாரிய மாறாது மகனை பெற்ற மாசில்லா ஷாஹுல் ஹமீதரசே. நாகூரில் தரித்து வாழ லாகூரில் மைந்தன் பெற்று, யாவூரிலும் புகழ் பரப்பும் பெருந்தகை ஷாஹுல் ஹமீதரசே. ஜாபாயோகி தான் செய்த ஜாலமெல்லாம் பொய்யாக, கோபமுடன் மிதியடியார் தாக்கிய தவச்சுடர் ஷாஹுல் ஹமீதரசே. பச்சமுடன் பழகிய பர்மியர் மனம் போல அச்சக்கரையில் அடங்கி வெளிவந்து, அச்சய பாத்திரமாய் விளங்கும் அன்பரசு ஷாஹுல் ஹமீதரசே. மக்கா நகரடைந்து அச்சு செய்து சிறப்பு மிக்க மதீனாவாழ் பாட்டனுடன் பேசிய பெருமான் ஷாஹுல் ஹமீதரசே. பால்மணம் மாறா மகன் யூசஃபை தேடி வரச் செய்து தோளில் சுமந்து கால் கடுக்க காபாவை சுற்றிய பாசப்பிதா ஷாஹுல் ஹமீதரசே. 4 வயது பாலகன் நடந்தே வருவதறிந்து, நானில அளவை சுருக்கிய அருந்தவ ஷாஹுல் ஹமீதரசே. கண்ணான பெருமக்கள் சன்னதிகள் அத்தனையும் சீடருடன் தரிசித்து, பொன்னானிக்கு வந்து சேர்ந்த தவஞானி ஷாஹுல் ஹமீதரசே. கப்பல் கரை நோக்கி வர கடலில் விழுந்த ஜபமணியை தப்பாமல் கைக்கு வரை செய்த வேந்தர் ஷாஹுல் ஹமீதரசே. மாலத்தீவுக்கு சென்று
பூதத்தை விரட்டி அடித்து மாதவளை உயிர்ப்பித்த உன்னத ஷாகுல் ஹமீதரசே, உப்பு நீர் தந்த கிழக்கரையோர் தப்புகளை உணர வைத்து இனிப்பு நீர் சுனை தந்த ஒப்பில்லா ஷாகுல் ஹமீதரசே, கூத்தாநல்லூர் ஏழைகளை தொழுகை பள்ளி கட்ட செய்து சத்தான செல்வத்தில் வாழ வைத்த பொன்மன ஷாகுல் ஹமீதரசே, உச்சி பிள்ளை குடிக்கொண்ட திருச்சி மன்னர் தப்ல ஆலம் சமைச்சி வைத்த உணவுண்ட செம்மல் ஷாகுல் ஹமீதரசே, ஆரூரான் வீதியிலே தேரோடி நிற்கையிலே பார்வியக்க தள்ளிவிட்ட பரம்பொருளே ஷாகுல் ஹமீதரசே, நற்றமிழ் வழங்கிய நாகையில் அடங்கிய முபாரக் கொலி, போற்றிய புகழுக்கு நன்றி சொன்ன பண்பரசர் ஷாகுல் ஹமீதரசே, தேசம் பல சென்றாலும் யாசகம் ஏதும் கேளாமல் உபதேசம் புரிந்தே வாழ்ந்த நாவலர் ஷாகுல் ஹமீதரசே, வறுமையில் பெருமை காண ஒருவேளை உணவுண்டு மறுமைக்கு செல்வம் சேர்த்த சீமான் ஷாகுல் ஹமீதரசே, காத தூரமெல்லாம் ஏகனருள் தேடி வாகனமின்றி நடந்து சென்ற செங்கதிர் ஷாகுல் ஹமீதரசே, காளமேகம் தலை குனிந்த நன்னாகை மறைக்காயர் பள்ளி கட்ட நீலமேகம் மேஸ்திருக்கு கல் கொடுத்த நல் இதய ஷாகுல் ஹமீதரசே, முன்னழகை காட்டி மயக்க வந்த பெண்ணிவளின் அங்கத்தை கண்ணை விட்டே மறைய செய்த மாதவ ஷாகுல் ஹமீதரசே, 40ஆம் வயது தன்னில் நாகூரில் நிரந்தரமாய் இறை நாட்டத்தில் தங்கிவிட்ட தவமணி ஷாகுல் ஹமீதரசே, முதுபக்கை கண்மூடி மன்னர் ஷாகுல் ஹமீதரசே, நாகூரும் புகழையெல்லாம் நாகூருக்கே வைத்து காதிர் என்ற சக்தி பெற்ற முக்தி ஷாகுல் ஹமீதரசே, தான் என்ற பெருமை கொண்டு சுல்தான் பீவியை மருமகளாக்கி பெருமான் ஷாகுல் ஹமீதரசே,
அண்மித்த பகுதியில் வந்திருக்கிறது. இந்த நேரலையோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். 22 வருடங்களாக இந்த பள்ளிவாசலிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற குடியானது இந்த இடத்திலே 22வது குடியேற்ற நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். وجنبنا من الشيطان سلما إلهي أمرنا طويل إلى من وفق وترضع ووفقنا من البلوى وصفنا إلهي رزقنا وضيما من السنة வங்க கடலில் ஆளின்றி விட்ட காணிக்கை மரக்கலத்தை தங்கு தடையின் إلهي فأنا أيدينا إلى سواك أنت علينا كريما إلهي عظيما من العربان والثمن نعيما يا ربنا لا يرون القدر والجمال إله الحاضرين ومن رب القدر من كان يا حنان يا منان إله قدري هل يرفع ربنا عرض الشهيد வணிகன் வாயடைக்க குறும்பை விட்ட கொங்கு முழைக்க செய்த கலைச்சுடர்
கடும் பசி புகுந்த நாளில் கட்டெரும்புக்கு கட்டளையிட்டு கடும் பசி புகுந்த நாளில் கட்டெரும்புக்கு கட்டளையிட்டு கலரிசி உணரச் செய்து அந்த தாத்தா ஷாகுல் அமிதரசே மெய்விளக்கு ஏற்ற வந்து பொய்யுரைத்த பெண்களை மெய் வருந்தி திருந்த வைத்த திருவுருவே ஷாகுல் அமிதரசே சத்குண ஷாகுல் அமிதரசே பொருள் சொன்ன போக்க இருளுக்கு பொருள் அலங்கார மண்டபத்திலே இருந்து புனித நிறைந்த மீரான் ஷாஹி மௌலன் ஓரப்பட்டு நிலை பெற்றிருக்கின்றன. இப்பொழுது புனித தீன் மொழியானது கல்வி மஹீதீன் ஜுமா பெரிய பள்ளி வாசலில் இருந்து கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், பக்கீர் ஜமாஅத்தினர், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் மக்கள் அனைவரும் கொடி சூழ களிமா முழக்கத்துடன் பள்ளி வீதி, மத்திய கடற்கரை வீதி, ஆட்டோ பஜார் சந்தி மற்றும் கடற்கரைப்பள்ளி பிரதான வீதி ஊடாக வருகிறது. இப்பொழுது தர்காவினை வந்தடைந்து இப்பொழுது தர்காவினை சுற்றி 3 முறை வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் பின்னர் எஜமான் ஷாவுல் அஹமது பாதுஷா கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களினுடைய அந்த தர்பாரிலே புனித கொடியானது ஒப்பி வைக்கப்பட்டு மீண்டும் அங்கிருந்து கொடியானது எடுத்து வரப்பட்டு எமது கம்பீர ஆசையை பெற்றுக் கொள்வதற்காக ஒரே நம்பிக்கையாளர் சபையின் சார்பாக அன்போடு வருகை என வரவேற்றுக் கொள்கின்றோம். எஜமான் ஷாவுல் அஹமது பாதுஷா நாயகம் கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களினுடைய 72வது கொடியேற்ற பெருவிழாவினுடைய முதலாவது நாளில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது எமது இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே நாகூரிலே 467வது கொடியேற்ற விழா இந்த இஷா தொழுகையை தொடர்பாக கொடியேற்றி வைக்கப்பட இருக்கின்றது. கல்முனை மண்ணிலே 1963ஆம் ஆண்டு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய யாத்திரிகள் பிரசுரிக்கப்பட்டு ஒரு தேசிய விழாவாக முஸ்லிம்களுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு உன்னதமிக்க நிகழ்வாக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் வரலாற்று ரீதியாக சம்பிரதாய ரீதியாக கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலே நேர்த்தியாக மக்களால் வழங்கப்பட்ட சகல கொடிகளும் விரிக்கப்பட்டு அங்கு சந்தனங்கள் பூசப்பட்டு அங்கிருந்து எமது கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், பக்கீர் ஜமாத்தினர், சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், அதே போன்ற அமைப்பினுடைய பிரதிநிதிகள், ஊர் மக்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் அனைவரும் கொடிசூழ தீன் களிமா முழக்கத்துடன் சகல கொடிகளையும் தலையிலே சுமந்தவர்களாக எமது பள்ளி வீதி, மத்திய கடற்கரை வீதி, ஆட்டோ பஜார் சந்தை, அதே போன்ற கடற்கரை பள்ளி பிரதான வீதி ஊடாக எமது இந்த தர்காவினை
வந்தடைவது வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இப்பொழுது அந்த சுமந்து கொண்டு வரப்பட்ட சகல கொடிகளும் எமது தர்காவினை சுற்றி 3 முறை வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அதன் பின்னர் எஜமான் நாயகத்தினுடைய புனித அந்த ஸ்தலத்திலே சகல கொடிகளும் அவிடத்தில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் எமது பள்ளிவாசல் தர்கா முன்னிலையிலே கம்பீரமாய் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற 7 தட்டு பெரிய மினரா, அதே போன்று அந்த தர்காவில் உள்ள 3 தட்டு பெரிய மினரா மற்றும் பள்ளிவாசல் மீது வான் உயர்ந்து காணப்படுகின்ற ஏனைய மினராக்களிலுமே புனித கொடியானது ஏற்றி வைக்கப்பட்டு இதில் இருந்து எதிர்வருகின்ற 26ஆம் தேதி 1445 ஜமாஅத்துல் ஆகிர் பிறை 12 வரை தினமும் விசாரணையின் பின்னர் சிறப்பினை கூறுகின்ற மார்க்க சொற்பொழிவு கூட இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே கொடி ஏற்றும் வரைக்கும் இங்கு வரை தந்திருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை எமது நிர்வாக சபையினருக்கும் எமது தொண்டர்களுக்கும் இப்பொழுது கண்காணிப்பு குழுவினர்களுக்கும் நீங்கள் வழங்கி இந்த கொடியினை சிறப்பான முறையிலே ஏற்றி வைப்பதற்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பினை நல்குமாறு இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. நிகழ்வினுடைய நேரடி ஒளிபரப்பானது இறங்கி ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய பிறையப்பம் வானொலி ஊடாக நேரடியாக 5:30 மணி வரை இந்த நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் வானொலி ஊடாக கேட்கலாம் என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஒளிவாங்கியினை நாங்கள் மஸ்ஜித் ஜமாஅத்தினருக்கு மாற்றுகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். Hallelujah, hallelujah. Hayya dini hallelujah. Hallelujah, hallelujah. Shivaya jai hallelujah. النبي صلوات وسعات ويهلكون قال رانا قارب بلده ووجيبه وارد அகமதில் காபீர்கள் அருமையுடனே அழைக்கின்றோம். அகமதில் குறைகள் நீக்கி செழுமை தரவே வாருங்கள். லா இலாஹ எங்கும் நிறைந்த ஏகனொழியே எங்கள் பாவம் பிழை பொருட்டு தங்கும் தயாவை எங்கள் மீது தொங்கும் அருளாவாறுதல். லா இலாஹ மனத்தில் நாங்கள் ராட்டம் செய்து மகிழ்ச்சி பெறவே அழைக்கின்றோம். கண்ணுக்கு காட்ட காட்சி காட்ட காணு செய்து வாருங்கள். லா இலாஹ
எங்கும் நிறைந்த ஏகன் ஒளியே எந்த பாவம் பிழை பொறுத்து தங்கும் தயாவையே எங்கள் மீது பொருந்து அருளாவாருங்கள் அகமதில் காப்பீரிலிருந்து அருமையுடனே அழைக்கின்றோம் ஜகமதில் குறைகள் நீக்கி செழுமை தராவே வாருங்கள் நாங்கள் நடக்கும் மகிழ்ச்சியில் நாடி உண்மையை அழைக்கின்றோம் சொல்லும் செயலும் தவறில்லாமல் அத்தனை சியாரங்களும் வழிகடலில் பெற்ற வழியில் எங்களை பாதுகாத்துவோம்.
آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد حمدا يوافي ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا مولانا وصحبه والعالم اسمه مكتوب معلوم سيد العرب والعجم اسمه مقدس مؤثر مطهر منور البيت والحرم شمس الضحى بدر الدجى صدر العلا نور الهدى قام الورى مصباح العلم جميل الشيخ الشميل ومن صاحب الجود والكرم والله عاصمه وجبريل الخادم القرآن مرتضى راج الصبر وسدرة المنتهى مقامه وقام الحسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين خاتم النبي شفيع المذنبين للمغارب رحمة للعالمين راحة العاشقين وعليم الساقين شمس العالم إسراج الصالح مصباح المقربين محب الفقراء والغرباء المساكين سيد الخلق النبي الحرمين مع الأهل القبلتين وسيلة عن الدارين صاحب قام قوسين محبوب رب المشرق والمعارف يد الحسن الحسين مولانا مولى الثقلين ابي القاسم محمد بن عبد الله نور الله والساقون بنور جماله وكماله وصلوا عليه وسلموا تسليما
اللهم بلغ مرادنا وحسن مقصودنا ويسر امورنا مراد المسلمين اقض حاجاتنا يا قاضي الحاجات وسلمنا من الافات والبليات والمصيبات بحرمة اولياء الكرامات يا ولي لا يندى الجواد واقصد لنا ما كما يرى الدعوة القلوب وجنا من يقرأ قصر الصني நாயனே சாதபோலம் உனக்கு உரியது சபூர்ணமாக கூடியதும் செய்யக்கூடிய போல உன்னை போலவும் ஆண்டவனை எங்கள் நாயகமான எங்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் மீதும் அவர்களின் சந்ததியினர்கள் கலையார்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் கருணையும் சொரிந்தருள்வாயாக மேலும் அவர்கள் மீது பரக்கல் சொரிந்தருள்வாயாக நாயனே எங்களை நண்பளிப்பாகவும் காணிக்கையாகவும் அது உரத்தில் இருந்து எங்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் அன்பியாக்களின் ரூகளுக்கும் அவுளியாக்களின் ரூகளுக்கும் சுகதாக்களின் ரூகளுக்கும் மஷாயிமார்களின் ரூகளுக்கும் இன்னும் எவர்களை நாங்கள் நாடி இருக்கிறோமோ இன்னும் எவர்களுக்காக வேண்டி இங்கு கூடி ஓதுகிறோம் அவர்களின் ரூகளுக்கும் பின்பு பாவாதம் அலைஹிஸ்ஸலாம் நாள் வரையிலும் உள்ள அருள்களுக்கும் இதோ உனது திருவசனத்தில் இருந்து நாங்கள் ஓதின நன்மையை சேர்ப்பாயாக நாயனே அவர்களின் பாவத்தை மன்னித்தருள் அவர்கள் மீது கருணை புரிந்தருள் அவர்களின் மகிழ்ச்சியை மறுவதலாக்கிவை அவர்களின் கபரை மண்ணறையை பிரகாசிக்கச் செய் அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனங்களில் நின்று பூங்காவனமாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ் நாங்கள் சிறு வயதாக இருந்த பொழுது எங்கள் தாய் தந்தையர் எங்களை கருணையுடன் போஷித்தது போல் அவர்கள் இருவர் மீதிலும் கருணை மாறியே சொரிந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் உனது நேர்களான அன்பியாக்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மஷாயிமார்கள் இவர்களின் பயிலும் பரக்கத்தினால் எங்களின் நியத்து முராது ஹாஜத்து நாட்டதிட்டங்கள் யாவற்றையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் அமரர்களின் தன்மையில் இருந்த நாங்கள் இந்த உடல் என்னும் சிறையில் அடைப்பட்டிருப்பதை நினைத்து இந்த சிறைச்சாலையை சீவனோடு உடைத்து ஒளிவதை எங்களுக்கு தத்துவத்தை தந்தருள் இயற்கை என்ற பாதாள கிணற்றில் விழுந்து ஒளிவர முடியாதிருக்கும் பாவிகளாகிய நாங்கள் ஷரியத் என்ற கயிற்றை பற்றி தரீக்கத் என்ற வடிகள் மூலம் ஹகீகத் என்ற ஒளியின் உதவியால் படியேறி மஅரிஃபா என்ற அகண்டமான மண்டபத்தை அடைய உதவி செய்தார்கள் நான் என்றும் அவன் என்றும் பலவென்றும் எண்ணிய எண்ணங்கள் அற்றி ஏக பரிபூரணம் என்னும் ஓதி நிலைக்கச் செய்தார்கள் புதிதானது அற்று பூர்வமானது தெரிவடச் செய்தார்கள் எம் சமீபத்தியும் நாமமற்று எம்புறம் உன்புறமாகவும் எம்மகமுன் அகமாகவும் அருள் புரி உடலை விட்டு அகலும் சமயத்திலே உடல் நடுங்கி அறிந்து அதை சமைந்த அமல்கள் எல்லாம் உருவடைந்து வெளிவருகையில் அஞ்சத்தக்க உருவங்கள் வழியாகாமல் ஆனந்தம் தரும் காட்சிகள் தரிசனையாக செய்தார்கள் எங்கள் அடக்க ஸ்தலத்தை சிறப்பான பூங்காவனமாக்கி மறுமையில் பயபக்தி மிக்க நல்லடியார்கள் கூடும் இடத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் ஏழைகளும் பகீர்களும் மிஸ்கீன்களும் ஆகிய நாங்கள் முன்னதை திருவாசலில் நின்று இறங்குகிறோம் யா அல்லாஹ் எங்களை வருங்கையுடன் விரட்டி விடாதே எங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக யா ரஹ்மானே எங்கள் ஊர்களிலே உனது பரக்கத்தை சுரிந்தருள் புரிவாயாக எங்கள் தொழில் துறைகளை ரஹமத்தாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் இன்றைய கொடியேற்ற நிகழ்ச்சிக்காக அதிகமானவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அதிலே சரீர உழைப்பை கொடுத்தவர்கள் பண பொருளாதார உதவி செய்தவர்கள் இரவுபாராக கண் விழித்து பாடுபட்டவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களின் நல்ல நியத்துகளை ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக யா ரஹ்மானே இந்த சமஸ்தானத்திலே இலங்கையின் பல்வேறு ஊர்களிலும் இருந்து பக்த நேயர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய அல்புகளிலே நிறைய நல்ல நியத்துகளும் முராதுகளோடும் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய நியத்துகளும் முராதுகளை எல்லாம் கபூல் செய்து வைத்து கொடுப்பாயாக யா ரஹ்மானே
இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு உனது ரஹமத்தை சுரிந்தவள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுப்பாயாக. இருவை உள்ள ரஹ்மானே, எங்கள் சகோதரர்களான பாலஸ்தீன முஸ்லிம்கள் கடும் துன்பத்துக்கு மத்தியிலே உயிராபத்திலே வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்கள் படுகின்ற வேதனைகளிலே நாங்களும் மனமுருகி இருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. இந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற அருள் புரிவாயாக. யகூதிகள் இரண்டோட செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், விரைவிலே நல்ல செய்தி எங்கள் காதுகள் உயிர வந்து சேர அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனது ரஹமத்தையும் பரக்கத்தையும் எங்கள் அனைவர்கள் மீதிலும் சுரிந்த அருள் புரிவாயாக. இப்பொழுது நாங்கள் செய்து பிரார்த்தனை கிரியைகளில் ஏதும் தப்பிதம் தவறிடம் ஏதும் இருப்பேன் அவைகளை எங்களுடைய இந்த விழாவின் நாயகராக இருக்கக்கூடிய குதுபுல் அக்தார், குதுபுல் மஜீத் சையத் மீரான் ஷாவுல் ஹமீத் நாயகமருளின் பொருட்டை கொண்டவைகளை மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். ரப்பனா குல்லனா வர்ஹம்னா வலிவாலிதைனா வலிமஷாயினா வலியஸ்வாத்தினா வஜமீல் முஸ்லிமீன வல்முஸ்லிமாத் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம பாரிக அலா ஹைரில் ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله يا ربي زكي கருணை கடல் குதுபல் ஆஸ்தாப் குதுபல் மஜீத் ஃபர்துல் வஹீத் சையதுனா ஷாவுல் ஹமீத் பாதுஷா அன்-நாஹுரியுல் மாலிக் பூரி கஞ்சி தவாதி கஞ்சி பக்தி கத்தல்லாஹு சிர்ருல் அஜீஸ் நாயகம் ஆண்டவர்களினுடைய 202வது வருட கொடியேற்ற பெருவிழா நிகழ்விலே இன்றைய தினம் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் அந்த வகையிலே இப்பொழுது புனித கொடியானது எமது முன்னிலையிலே கொண்டிருக்கின்ற பெரிய மினரா, அதற்கு அருகாமையுள்ள சிறிய மினரா மற்றும் பள்ளிவாசல் மேலே வானொலியில் காணப்படுகின்ற ஏனைய மினராக்களிலுமே புனித கொடியானது இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட்டு அந்த கொடியினை ஏற்றி இன்றைய அந்த விசேட துஆ பிரார்த்தனையிலே வழங்கியிருந்தார். அகில இலங்கை பக்கீர் ஜமாஅத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பக்கீர் ஜவுஃபர் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய 202வது கொடியேற்ற பெருவிழா நிகழ்விலே எமது கண்ணியமான அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இருந்த தங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்-சையத் எஸ்.எம். அத்தோர் தங்கள் வாப்பா அல் ஹசன் வசிபாய் அவர்களுக்கும் அதே போன்று மௌலானா மௌலவி அல்-சையத் ஹிபத்துல்லா தங்கள் அல் ஹசனி வசிபாய் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி. கரகடைப்பள்ளி வாசல் இரண்டாவது கொடியேற்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். ஃபாதர் மீரான் ஷாஹுல் ஹமீத் நாயகம் கத்தல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய 202வது கொடியேற்ற நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பல அதிதிகளும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இங்கே வருகின்றிருக்கின்ற அம்பாறை மாவட்ட பிரதேச செயலகத்தினுடைய உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஜவுஃபர் அவர்கள், அதே போன்று கணக்காளர்
AHM அமிரலி அவர்கள், பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் AH முஜாஹித் அவர்களுக்கு இந்த வேலை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் மிஸ்டர் PHTML புத்திக் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ASP மிஸ்டர் PHTML புத்திக் அவர்கள். அதே போன்று கல்முனை தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி HQI ரம்சின் பக்கீர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இங்கு வரி தந்திருக்கின்ற எமது கல்முனை நேவி கேம்ப் கமாண்டிங் ஆபீசர் மிஸ்டர் ஏசநாயக் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இங்கு வரை தந்திருக்கின்ற கல்முனை மாநகர முன்னாள் பிரதி மேயர் கௌரவ இந்த நிகழ்வுக்காக இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். எங்களோடு அவர்களைத்தான் இப்பொழுது நாங்கள் நேரலையாக தந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எங்களது அன்புக்கு மதிப்புரிய ஜெகதீசன் சார் அவர்கள், அதுபோல கல்வி மாநகர அவருடைய முன்னாள் நாள் பிரதி மேயர் முகமது மன்சூர் அவர்கள், அதுபோல கல்முனை மாநகரத்துடைய ஆணையாளர் ஊடகவியலாளர்கள், அதே போன்ற IPN சுயாதீன தொலைக்காட்சி வசந்த டிவி போன்ற ஒலிபரப்பு கூட்டுத்தாபனங்களினுடைய ஊடகவியலாளர்கள் ஆகியோருக்கு இந்த வேளையிலே எமது கல்முனை மொழியத்தின் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மற்றும் கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் நம்பிக்கையாளர் சபையினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இவர் கண்ணியமான அழைப்பினையத்திற்கு பிரசன்னமாய் இருந்த கல்முனை அகுல் சுன்னத்துவ ஜமாஅத் பள்ளிவாசலினுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக சபை உறுப்பினர்கள், அதே போன்று சுன்னத்துவ ஜமாஅத் பொது நிறுவனங்கள் அமைப்புகளுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கு பிரசன்னமாய் இருந்த கல்முனை அகுல் சுன்னத்துவ ஜமாஅத் உலமாக்கள், அதே போன்று வெளியூர் உலமாக்கள் ஆகியோருக்கும் இந்த வேளையிலே பார்ப்பு குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று வெட்டு திட்டுகளிலும் நாலா பகுதிகளிலும் இருந்தும் எஜமான் நாயகத்தினுடைய பழக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற 10 கோடி பெருமக்கள் ஆகியோருக்கும் இந்த வேளையிலே எமது பார்ப்பு குழுவினர் சார்பாக இந்த ஆரம்ப நாள் நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இங்கு இடம்பெற்ற நிகழ்வினை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் திரை வெப்பம் வானொலி ஊடாக இங்கிருந்து நிகழ்வினை நேரடி அஞ்சல் செய்து இருந்த AL நயீம், அதே போன்று SP ரோஷன், அஷ்ரப் ஆகியோருக்கும் இந்த வேளையிலே எமது நிர்வாக சபையினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று வெளிநாட்டில் இருந்தாலும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற எமது கல்முனை தொகுதிக்கான விதாமறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவாளர் ஹரிசர் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எஜமான் ஷாவுல் அஹமது பாதுஷா நாவூரியல் மாநிலத்தூர் தஞ்சை சவாயை தஞ்சை பக்தியை கத்தசல்லாஹு ஷரஹுல் அஜீஸ் அன்னவர்களுடைய 202வது பதிப்பிட்ட பெருவிழா நிகழ்வினுடைய ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வருகின்ற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை எமது நிகழ்வுகள் 12 தினங்கள் சிறப்பான முறையிலே நடைபெறும் என்பதனையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அத்துணை நாட்களும் இடம்பெறுகின்ற நிகழ்விலும் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு எஜமான் நாயகத்தினுடைய வழக்கத்தினை பெற்றுக் கொள்ளுமாறு இச்சந்தர்ப்பத்திலே அனைவரையும் நாங்கள் இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபிலே 202வது கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. எஜமான் ஷாவுல் ஹமீத் வலியுல்லா கத்தசல்லாஹு ஸிராஹுல் அஸீஸ் அவர்களுடைய இந்த 202வது கொடியேற்ற நிகழ்வு இப்பொழுது கல்முனை கடற்கரை பள்ளிவாசலிலே இன்றைய தினத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை எமது அதிதிகளுக்கு ஒட்டுமொத்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே இந்த எமது கல்முனை வரலாற்றை பொறுத்தளவிலே இந்த குடியேற்ற நிகழ்வானது 202வது குடியேற்ற நிகழ்வாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த
பெரு விழாவுக்கு இலங்கை நாலா திசைகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மக்கள் பக்த கோடிகள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் எமது மண் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனால்தான் எமது இந்த கொடியேற்ற விழாவும் மலர்ந்திருக்கின்றன. அதே போன்று எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்தினுடைய புண்ணிய தலமான தென்னிந்தியா நாகூரிலே கூட 467வது வருட கொடியேற்ற பெருவிழா நிகழ்வுகள் இன்று இஷா தொழுகையின் பின்னர் அங்கு புனித கொடியானது ஏற்றி வைக்கப்பட்டு முதலாவது நாள் நிகழ்வுகள் கூட அங்கு இடம்பெற இருக்கின்றன என்பதனையும் இந்த வேளையிலே அனைவருக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவேதான் 1963ஆம் ஆண்டு இலங்கை சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் தேசிய விழாவாக பிரகடனப்படுத்தப்பட்டு